பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. ஆன்மீகத்தில் ஈடுபடும்போது நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உண்மை உணர்வுடன் செயல்பட வேண்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. உங்கள் சுயநலத்திற்காக ஆன்மீகத்தை போர்வையாக பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது. உண்மை உணர்வுடன் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் வளர்ச்சி பெற முடியும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று தென்காசி மாவட்டம் வினைதீர்த்த நாடார்பட்டி மற்றும் மேலப்பாப்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. நாங்கள் பிரம்மதேசத்துலேருந்து வந்திருக்கிறோம். என் பேர் பாரதி. 15 வருஷமாக அம்மாவண்ட வந்துன்னு போயின்னு இருக்கிறோம். எங்கள் பாப்பாவுக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லின்னு இருந்தாங்க. முடியுமா முடியாதா, குழந்தைக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குமான்னு பார்த்தோம். அம்மாவண்ட ஒரு 5 வருஷம் வந்தப்போவே அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. எங்கள் பாப்பாவுக்கு வீடே இல்லாமல் இருந்தோம். அம்மாவண்ட வந்து கோரிக்கை வச்சோம், வீடு கட்டணும், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆடிப்பூரம் பூத்தவளே ஆதிபராசக்தி, நாடி வரும் இதயமெல்லாம் நலம் புரியும் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் 54வது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா. புவனமெல்லாம் பூத்தவளுக்கு, பூவுலகம் காத்தவளுக்கு, பூரணமாய் மகிழ வைக்க கஞ்சி படைக்கும் திருநாள். அவள் மனம் குளிர்ந்திட பாலமுதை ஊற்றிடும் நன்னாள். வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. வாழ்வில் பொருள் காணவும் வாழ்வின் பொருள் காணவும் அன்னை அருள் பெற ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி சமத்துவ கஞ்சி வார்க்கும் பெருவிழா. அனைவரும் தங்கள் கைகளாலேயே கருவறையில் அருள் பாலிக்கும் சுயம்பு அன்னைக்கு செய்யும் பாலபிஷேக விழா. அதுவே மருவூரின் திருவிழா. வருகின்ற ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கஞ்சி வார்ப்பு. ஜூலை 27 மற்றும் 28 ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை 2 தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலபிடேகம். ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும். வளங்கள் பெருகும், பஞ்சம் பசி நீங்கும், தீராத பிணிகள் தீரும். அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வீடும் நாடும் வளம் பெற படைப்போம் கஞ்சியினை நம் மருவூர் அன்னைக்கு. ஊற்றிடுவோம் பாலினை நம் சுயம்பு அன்னைக்கு. அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.